எவ்வளவோ பிரச்சனைகளையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைய போகுது, எந்த விஷயத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு இந்த வீடியோ அமையும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். புதன் கிரகத்தால் ஆளப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பவர்களை சொல்லலாம். நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ளவங்க, ரொம்ப திறமைசாலிங்க, ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப நல்ல ஒரு சிந்தனையாளர்கள் அப்படின்லாம் இந்த மிதுன ராசி என்பவர்களை சொல்லலாம். அறிவாற்றலும் ராஜதந்திரமும் ஆளுமை பண்பும் பெற்ற ஒரு ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு சாதகமான ஆண்டாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரிய பெரிய நிபுணர்கள், நிறைய ஜோதிடர்களும் கணித்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமையட்டும். குறிப்பாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பல்வேறு துறையில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த ஆண்டில் வர போகிறீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு சூரியன் ஆளும் ஆண்டாக பார்க்கப்பட்டதுனால சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். புதனோட ராசியான மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்க போகுது, என்னென்ன தாக்கங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆண்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாதம் ஜனவரியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள், நிதியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனால் பிப்ரவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருளெலாம் வாங்குவீங்க. கொஞ்சம் தனிப்பட்ட செலவு அதிகமானாலும் கூட திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னே சொல்லலாம். முடிந்த அளவுக்கு இந்த ஆண்டெல்லாம் கொஞ்சம் பணத்தை மிச்சப்படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சிக்கனமாக இந்த ஆண்டில் செலவு செய்வீங்க. ஓரளவுக்கு வருமானம் மிகுந்த ஒரு ஆண்டாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுடைய நேரடி பார்வை படுறதுனால நிதி நிலைமையில் பெரிய பாதிப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரலாம். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. குறிப்பாக யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறது அல்லது யாருக்காவது முன்ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. யாருக்காவது பெருசாக அமௌண்ட்டு கொடுக்க போகிறீங்க அல்லது எதுலையாவது புதுசாக முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. செவ்வாய் கிரகம் இருக்கிறதுனால அத்தியாவசிய செலவுகள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணம் வரும். அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக வருமானம் வந்த அடுத்த கணமே பார்த்திங்கன்னா செலவுகளும் கொஞ்சம் கூட வரும். கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் அவங்களுடைய மேற்பார்வையில் கொடுக்கறது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ஆண்கள் கிட்ட கொஞ்சம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஆண்டில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் மார்ச் டு ஏப்ரல் வரைக்கும் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்கள்லாம் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு யோகம் மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். படித்து முடித்துட்டு வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணமும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு புது விதமான அனுபவம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே அந்த நாட்களில் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அனுமதி கிடைக்காம இருந்த விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் அனுமதி கிடைக்கும். அரசாங்க சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலேருந்து ஜூன் வரையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானத்திற்கான காலம் இந்த 2026 இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மேற்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் புதனுடைய இணைவு ஏற்பட போகுது. நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகவும் தன்னம்பிக்கை அதிகமாகவும் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். போதுமான வருமானம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி முதலீடு செஞ்சீங்க இல்லையா, அந்த தொழிலில் கூட ஓரளவுக்கு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்னாடி கொஞ்சம் இடர்பாடுகள் வரும். மேற்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கிடைத்த பணத்தை முறையாக முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திட்டமிட்டு கொஞ்சம் செலவு செய்யுங்க. அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. குழந்தைகளுடைய கல்விக்காக நீங்கள் இறங்குற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். புதன் சுக்கிரனோட இணைவு ஏற்படுறதுனால ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தவறான எண்ணங்களில் போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நேர்பார்வை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. எப்போ ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டில் இந்த மாற்றங்கள்லாம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை இந்த 2026 இந்த மிதுனராசி என்பர்களுக்கு காதலிச்சிட்டு இருக்கிறவங்களாம் அந்த காதலியவே கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. சுக்கிரனோட நேரடி பார்வை உங்களுடைய ராசியில் படுறதுனால காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பல ஆண்டுகளாக காதலிச்சிட்டு இருக்கேன் ஆனால் இன்னும் திருமணம் பண்ணிக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். எதிர்பாராமல் சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒரு சில உறவுகளால் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டது இல்லையா, அதெல்லாமே அந்த நாட்களில் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் வரும். அதோட கூட மனதில் ஒரு தெளிவு ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. அதுவும் குறிப்பாக செப்டம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்காலத்திற்காக சேமிக்கவும் தொடங்குவீங்க. சேமிக்கிற பணத்தை கரெக்டான தொழிலில் வியாபாரத்தில் முதலீடு போடுங்க. ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் மறுபடியும் நான் சொல்கிறேன், நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த ஆண்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் சொல்கிறாங்க உறவுகள் சொல்கிறாங்க அப்படின்னு அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் முதலீடு போட வேண்டாம். பங்குச்சந்தையிலோ இதுலேயோ இருக்குது முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. மற்றவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பக்கபலமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுவும் நம்பிக்கையானவங்ககிட்ட மட்டும் கேளுங்க. தேவையில்லாத நபர்கிட்டலாம் நீங்கள் கேட்க வேண்டாம். சுக்கிரன் மற்றும் புதனுடைய சேர்க்கை இந்த ஆண்டில் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நீண்ட நாளாக தடைபட்டுட்டு வந்த விஷயம்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இதுவும் குறிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னே சொல்லலாம். 2026 நவம்பர் டிசம்பரில் பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயத்தெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. எதிர்பார்த்த மாற்றங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு நடக்கும். வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த போராட்ட வாழ்க்கை கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா செப்டம்பர்லேருந்தே அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா சுக்கிரனோட சாதகமான பார்வை இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிசம்பர் மாதம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. வெற்றிகள் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கூட்டாளர்களும் உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம்.
குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் பெண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் பௌர்ணமியில் போய் வழிபடுங்க. ஆண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் அமாவாசையில் போய் வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.